ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 20. சஞ்சய் மித்ராவை கொண்டு வந்து அவர்கள் வீட்டில் விட்டு சென்றதிலிருந்து அழுது கொண்டே இருந்தவளுக்கு யுகேன் வீட்டிற்கு வரும் வரையிலேயுமே காய்ச்சலே வந்துவிட்டது. காலிங் பெல் சப்தம் கேட்டு கதவை திறந்தவளின் நிலை கண்டு யுகேன் பதறிப்போனான். சிவந்திருந்த அவள் முகமும் கண்களும் கலைந்திருந்த முடியும் அவனுக்கு எதையோ உணர்த்த கை நீட்டி அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். நெருப்பாய் கொதித்த அவள் தேகம் கண்டு பயந்து போனவன், காலையில் நல்லா தானே இருந்த, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஃபீவர் வந்தது? ஃபோன் ஆச்சம் பண்ணி என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்று அவன் கடிந்து பேசவும் அவன் அக்கறையில் அவளுக்கு கண்கள் பணித்தது. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று கூப்பிட்டவனிடம், வேணாங்க, டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும் என்றாள். இப்போ நீ வரியா இல்லையா என்று அவள் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் சென்றான். பைக்கில் ஏறி அமர்ந்தவளை கெட்டியாக பிடிச்சுக்கோ என்று சொல்லி அவனது இடுப்பில் அவள் கைகோர்த்து இறுக்கமாக பிரிக்க செய்தான். ஹாஸ்பிட்டலுக்கு சென்று வந்தவுடன் மித்ரா அவள் அறைக்கு சென்று முடங்கி கொள்ள யுகேன் தான் சமையல் அறைக்கு சென்று பால் காய்ச்சி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். அதை சலிப்போடு பார்த்தவளோ, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? எனக்கு எதுவும் வேணாங்க ப்ளீஸ், வாமிட் வர மாதிரி இருக்குது என்றாள். எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் ஸ்ட்ரென்த்தே இருக்காது மித்ரா, இந்த பாலை மட்டுமாச்சும் குடி என்று அவள் வாயருகே கொண்டு சென்றான். என்ன கை செவந்திருக்க மாதிரி இருக்கு என்று அவன் உள்ளங்கையை இழுத்து பார்த்தவள், சுட்டிக்கிட்டீங்களா என்று அவனை கேட்டாள். ஆமாம், பால் சுட வைக்கும் பொழுது தெரியாமல் சுட்டுட்டேன். உங்களுக்கு இது கூட ஒழுங்காக பண்ண தெரியாதா? உங்களையெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் நான் காலம் தள்ள போகிறேனே எனக்கு தெரியல. சாரிம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. நான் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஒரு மண்ணும் செய்ய வேணாம், தயவு பண்ணி போங்க. போகிறேன், பட் நீ இன்னும் பாலை குடிக்கவே இல்லையே. ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாதா? எனக்கு எதுவும் வேணாம், இதை நீங்களே குடிச்சிட்டு போய் தூங்குங்க என்றவள் பெட்டில் படுத்த கண்களை மூடிக்கொண்டாள். மீண்டும் எழுப்பினால் இன்னும் நன்றாக திட்டு விழும் என்று புரிந்ததால் அவனும் பேசாமல் வெளியே வந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து தயாராகி வந்த பொழுது மித்ரா அவனுக்கு முன்னரே தயாராகி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். மித்ரா, அதுக்குள்ளே ஃபீவர் நல்லாயிடுச்சா என்று கேட்டான். பரவாயில்லைங்க என்றவள் இன்னும் சோர்வாகத்தான் இருந்தாள். இல்லை, உனக்கு இன்னும் சரியான மாதிரியே தெரியல. அதுக்குள்ளே எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற? இல்லைங்க, நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகலை, 2 days லீவ் போட்டிருக்கேன் என்றவள், உங்கள் கையை காட்டுங்க என்று மருந்து கொண்டு வந்து அவன் கைகளில் தடவி விட்டாள். சாரிங்க, நேற்று உங்ககிட்ட ரொம்ப ஆஷாக பேசிட்டேன். பரவாயில்ல மித்ரா, இட்ஸ் ஓகே. நீ ஓகே தானே? நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவா என்று கேட்டான். நல்லா தான் இருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே போங்க என்றவள் அவனை கூட்டி கொண்டு போய் டிஃபன் பரிமாறினாள். மித்ரா, நீயும் சாப்பிடு என்றவன் அவளுக்கு பரிமாற அவளும் சாப்பிட தொடங்கினாள். அவன் சாப்பிட்டு முடித்த பொழுதும் அவள் சாப்பிடாமல் அப்படியே தான் அமர்ந்திருந்தாள். ஏன் சாப்பிடாம இருக்க என்று அவன் கேட்க, பசிக்கலா என்றவள், நான் ஒரு 2 days பாட்டி கூட போய் இருந்துட்டு வரவா என்று கேட்டாள். ஏன், என்னாச்சு? நான் வேணா லீவ் போட்டுட்டு உன்னை பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே இரு என்றான். அவனை ஒரு மாதிரியாய் பார்த்தவள், ஏன் நாங்கள் போகக்கூடாதா? போனால் என்ன? இல்லை மித்ரா, அவங்களே வயசானவங்க, அவங்கள எதுக்கு நீ கஷ்டப்படுத்தணும்? நான் என்னங்க கஷ்டப்படுத்த போகிறேன்? எனக்கு அவங்களோட இருக்கணும்னு தோணுது. ஒரு 2 days போய் இருந்துட்டு வரதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியாதே. விளையாடாதீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நீ இல்லாட்டி நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். சரி, அப்படின்னா நீங்களும் அங்கே வந்துடுறீங்களா என்று கேட்டாள். அப்போ போகலாம். நீ இப்போ போ, நான் ஈவினிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்துடுறேன் என்று சொன்னான். அவளும் சரி என்பது போல் தலையாட்ட, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, இப்போயே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன். இல்லை வேணாங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். சொன்னால் கேட்கவே மாட்டாள, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை என்று அவன் சொல்ல உள்ளே சென்று விட்டாள். யுகேன் சொன்னது போலவே மித்ராவை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு சஞ்சயிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றான். மித்ராவிடம் வந்த சஞ்சயோ, அழுதழுது ஃபீவர் வர மாதிரி பண்ணிக்கிட்டல என்று கேட்டான். அண்ணா, நீ தான் அந்த ஆப்ரேஷனுக்கு போகணுமா? வேறு யாரும் போக மாட்டாங்களா என்று கேட்டாள். நீ எப்போ இருந்த மித்ரா இப்படி செல்ஃபிஷாக மாறின? நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் இந்த மிஷனுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் எனக்கு மட்டும்தான் இன்னும் மேரேஜ் ஆகலை. மற்ற எல்லோரும் ஃபேமிலியோடு இருக்கவங்க. அவங்களே தைரியமாக வரும் பொழுது நான் ஏன் போகக்கூடாது மித்ரா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பாக இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் ரிட்டர்ன் வந்துடுவோம். நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத என்று சொன்னவன் பேச்சை திசை மாற்ற யுகேனை பற்றி கேட்க தொடங்கினான். அர்ஜுன் எப்படி மித்ரா, உங்களுக்குள்ளே எல்லாமே செட் ஆயிடுச்சா என்று கேட்டான். எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, ஆனால் அவர் சம்டைம்ஸ் நம்மளை மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுது. புரியல, நீ என்ன சொல்ல வர? அவர் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குண்ணா. எனக்கு ஒரு சில நேரம் அவரை பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப பணக்காரராக இருப்பாரோன்னு தோணுது. நேற்று கூட பால் சுட வைக்கிறேன்னு சொல்லி கையை சுட்டுட்டு வராரு. இத்தனை நாளும் தனியாக தானே இருந்திருப்பாரு. பேசிக் குக்கிங் கூடவா தெரியாமல் இருந்திருக்கும். ஆமாம், உனக்கு எப்படி அவரை தெரியும்?
ஏன் அர்ஜுன் கிட்டே இதை பற்றியெல்லாம் நீ கேட்டதில்லையா? கேட்டிருக்கேன் தான், பட் அவர் ப்ராப்பராக எனக்கு எந்த ஆன்சரும் பண்ணதில்லை. இதையெல்லாம் நான் சொல்கிறத விட நீ அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். சரி, நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். அண்ணா, நீ காஷ்மீர் போகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கவா என்று கேட்டாள். எனக்கு அதில் சந்தோஷந்தான்டா. ஆனால் அர்ஜுன் ஒத்துப்பானா? அது நான் பேசிக்கிறேன்னா. இன்றைக்கி ஈவினிங் அவர் இங்கே தான் வருவார். நீ அவர்கிட்ட காஷ்மீர் போகிற வரைக்கும் எங்கள் 2 பேர்த்தையும் இங்கே இருக்க சொல்லி கேளு. மற்றதை நான் பேசிக்கிறேன் என்றாள். சரி, ஃபீவர் இப்போ பரவாயில்லையா? இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? வேணாம், நான் இப்போ பெட்டராக தான் இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் என்று அவள் மாத்திரை சாப்பிட்டு விட்டு தூங்க சென்று விட்டாள். அவள் மீண்டும் எழும்பொழுது மதியத்திற்கு மேல் ஆகியிருந்தது. 2 நாட்களாக சரியாக சாப்பிடாமல் இருந்ததால் பசி வயிற்றை கிள்ள அதன் பிறகே அவளால் நன்றாக சாப்பிடக்கூட முடிந்தது. சிறிது நேரம் தோட்டத்தில் சென்று அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதே யுகேனும் வந்துவிட அவளை கண்டதுமே அவள் முகத்தில் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தவள் உள்ளே சென்றுவிட யுகேனும் சஞ்சயுடன் அமர்ந்து பேசத் தொடங்கினான். அர்ஜுன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீயும் மித்ராவும் நான் காஷ்மீருக்கு போகிற வரைக்கும் இங்கே இருக்க முடியுமா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைடா சஞ்சய். ஆனால் மித்ரா ஒத்துப்பாளான்னு தெரியலையே. அவள் வேற உன் மேலே கோவத்தில் இருக்கா. அவள் எப்படி ஒத்துப்பா? சரி அர்ஜுன், நீ மித்ரா கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு கூட சொல்லு என்றவன் சாதாரணமாக சில விஷயங்களை பேசிவிட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் சென்றது யுகேன் எழுந்து வந்து மித்ராவை பார்க்க செல்ல அவள் சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். மித்ரா, ஒரு நிமிஷம் வாயேன் என்று அவளை கூட்டிக் கொண்டு மித்ராவின் அறைக்கு சென்றவன், மித்ரா, உங்கள் அண்ணன் ஊருக்கு போகிற வரைக்கும் நம்மளை இங்கேயே இருக்க சொல்கிறான். என்ன இது மித்ரா, நீ ஒன்று பண்ணு, இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி உடனே கிளம்பிடும் என்றான். கிளம்பணுமா? எதுக்கு? சஞ்சய் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கலாங்க ப்ளீஸ். மித்ரா, விளையாடாத. நீ தான் சஞ்சய் மேலே கோபமாக இருக்கே. இல்லைங்க, எனக்கு இப்போ அண்ணன் மேலே எந்த கோபமும் இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரே, அப்புறம் எப்படி எனக்கு கோபம் இருக்கும்? எல்லாம் போயிடுச்சு. அவளை முறைத்து பார்த்தவனோ, ஏன் மித்ரா இப்படி படுத்துற? எனக்கு புரியல. இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ளீஸுங்க, எனக்கு சஞ்சயோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் பிரச்சனையே நீ தான். இங்கே இருந்தால் நாம் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கணும். உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது மித்ரா. என்னையும் மீறி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்படி நடந்தால் தான் என்ன தப்பு? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என்றவளை முறைத்தவன், மறந்துட்டியா நமக்குள்ள 6 மந்த்துக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு? ஐயோ, அந்த சித்தர் சொன்னதை மனசில் வச்சுட்டு தான் இப்படி விலகி விலகி போகிறீங்களா? நான் தான் அவர் சொன்னதை கேர் பண்ணாதீங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே. நானுமே ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன் விஷயத்தில் என்னால் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாதுன்னு. சரி, இப்போ அதுக்கு என்ன தான் பண்ணணுன்னு சொல்கிறீங்க? நீ வேணா இங்கே இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். ஓ, அப்போ சார் அங்கே தனியாக போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அது அந்த பாட்டியை கூப்பிட்டுக்கிறேன். அந்த பாட்டி இப்போ ஊரில் இல்லை, வெளியூர் போயிருக்காங்க. சரி, நானே சமைச்சிக்கிறேன். ஏன் சமைக்க மாட்டீங்க? பால் காய்ச்சறதுக்கே கையை சுட்டுக்கிட்டு வருதானே. அடுப்போடு சேர்ந்து நீங்களும் வெந்து தான் போவீங்க. இப்போ என்ன, நான் உங்கள் கூட இருக்கக்கூடாது அவ்வளோதானே? நீங்கள் ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாட்டி கூட ஹால்லேயே தூங்கிக்கிறேன். ஆனால் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்டாங்கன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓகே தானே என்று மித்ரா கேட்கவும் அரைமனதாய் தலையாட்டினான். அதன் பிறகு வந்த நாட்கள் அமைதியாய் கழிய தொடங்கியது. யுகேனும் அந்த வீட்டில் பொருந்தி போனான். அன்று ஒரு நாள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது சஞ்சய் யுகேனிடம், ஏன் அர்ஜுன், நீங்கள் ஏன் ஹனிமூன் கூட எங்கேயும் போகாமல் இருக்கீங்க என்று கேட்கும் மித்ராவிற்கு புறையே ஏறிவிட்டது. அவள் தலையில் தட்டி தண்ணீர் குடிக்க வைத்த சஞ்சய் மீண்டும் யுகேனை கேள்வியாய் நோக்க மித்ராவே அதற்கு பதிலளித்தாள். என்னண்ணா, நீ அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே, பணம் ரெடி பண்ணணும்ல, ரெடி பண்ணிட்டு போவோம் என்று சொன்னவளை முறைத்த சஞ்சய், மித்ரா வாய மூடு, நான் உன்கிட்ட கேட்டேனா? அர்ஜுன், சொல்லு, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்ல என்று கேட்டான். யுகேன் தவித்தபடி மித்ராவை பார்க்க அவள் தான் மீண்டும் தொடங்கினாள். அண்ணா, நாங்கள் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு பாஸ்போர்ட் வேணும்ல, அப்ளை பண்ணியிருக்கேன்னா வந்த உடனே பறந்து போயிடுவோம் என்ற ஒரு பொய்யை உண்மை போலவே திரித்து கூறினாள். அவள் சொன்ன பதிலில் திருப்தி அடைந்த சஞ்சய் அதை பற்றி மீண்டும் பேசாமல் விட்டுவிட்டான். மித்ராவை தனியாக அழைத்து வந்த யுகேன், என்ன மித்ரா, உனக்கு இப்படியெல்லாம் கூட ஆசை இருக்கா என்று கேட்டான். என்னங்க சொல்கிறீங்க? ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகிறோன்னு சொன்னியே, அதை கேட்டேன். நீங்கள் வேற ஏன்? நான் சும்மா கதை விட்டு சஞ்சயை சமாளிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவன் நான் சொன்னதை முழுசாக நம்பிட்டான் போல. நாமளாவது சுவிட்சர்லாந்து போகிறதாவது அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ஏன் நடக்காது? நம்ம ஹனிமூனை நாம் சுவிட்சர்லாண்டில் தான் கொண்டாட போகிறோம் என்றவனை பார்த்தவள், விளையாடாதீங்க, நாம் எப்படி அங்கே போக முடியும்? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. நீ என்ன சொன்னாலும் நம்ம ஹனிமூன் அங்கே தான் என்றவளை ஒரு மாதிரியாக பார்த்தவள், உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம் என்று கேள்விகளை அடுக்கினாள். அது என்னோட அப்பா அம்மா எனக்காக சேர்த்து வச்ச பணம்.
அம்மா அப்பாவா? உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமாம் மித்ரா, அவங்க இறந்துட்டாங்க. சாரிங்க, அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருந்தீங்களா என்று கேட்டாள். ஆமாம் என்று சொன்னவளை, சரிங்க, அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க, நமக்கு ஹனிமூனெல்லாம் தேவையா என்று சொன்னவளை முறைத்தவன் முகத்தை திருப்பி கொண்டு வெளியில் சென்று விட்டான். அவனுக்கு மித்ராவின் மீது அத்தனை கோபம் வந்தது. மீண்டும் வீடு வந்த பொழுதும் அவளிடம் பேசாமல் முறைத்து கொண்டே தான் திரிந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.